அறிவு இருக்காடா உனக்கு? என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? பெரியவரே, ஆயா இல்லாத நேரத்துல அவ வசிய மருந்தை எடுத்து கௌரிய எதுவும் பண்ணாதீங்கன்னு சொன்னனா இல்லையா? இப்ப என்ன நடந்தது பாருங்க. பெரிய தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. அண்ணா, இனிமே இப்படி நடக்காதுன்னு. அந்த வசிய மருந்தை எடுத்தல்ல, ஒண்ணு அத வச்சு அந்த கௌரிய கொன்னு இருக்கணும். அது நடக்காத போது அவகிட்ட இருந்து தப்பிக்கவாவது செஞ்சிருக்கணும். ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லாம இங்க வந்து பயந்துகிட்டு நிக்கிறியே, பண்றதையும் பண்ணிட்டு முழிக்கிறத பாரு. விளையாட்டு வினையாயிடுச்சு பெரியவரே. அர்ஜுன் நல்லபடியா தான் மந்திரம்லாம் சொன்னான். கிழிச்சான். எழுத்து கூட்டி படிக்கிற மாதிரி மந்திரத்துல என்னத்தை மாத்தி படிச்சானோ அதான் கௌரி கத்தி எடுத்துக்கிட்டு யாரையாச்சும் சொருகலான்னு வெறி பிடிச்சு அலையறா. தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. எப்படியாச்சும் அவகிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க ப்ளீஸ். என்னங்க, முடிஞ்சதை பத்தி பேசி எந்த பயனும் இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிங்க. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். வெளியில போயிட்டு என்னன்னு பாக்குறேன். என்ன நடந்தாலும் சரி, யாரும் வெளியில வராதீங்க. ஐயோ அப்பா, வேணாம்ப்பா. அவ நீலி மாதிரி வெறி பிடிச்சு நிக்கிறா. நான் சொல்றத கேளுங்க, வேணாம். சீ, வாய்முடு. இந்த பயம் மரணத்துக்கு ஒப்பானது. வாழ நினைக்கிறவன் எப்பவுமே பயப்பட மாட்டான். அவளா நான் பாத்துறேன். ஒரு ஐடியாப்பா. என்ன? அன்னைக்கு சித்திய வசியம் பண்ணல, அப்ப பலார்னு ஒண்ணு விட்டீங்களே, சித்தி வசியத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதே மாதிரி கௌரிய பலார்னு ஒண்ணு விட்டீங்கன்னா வசியத்தை விட்டு வெளியே வந்துருவா. அர்ஜுன், நல்ல ஐடியாடா. விட்டா போச்சு. ஆமாப்பா. என்னங்க ஐடியா கொடுக்கறானா? முட்டாள் முட்டாள். போங்க. பெரியவரே வேண்டாம். இல்லங்க. அண்ணே, வேணாண்ணே. என்னங்க? அப்பா, பெரியவரே வேண்டாங்க. என்ன பெரியவரே, இத சொன்னா கேளுங்க. இங்க பாத்து. இங்க யாரும் இல்லையே. இல்லையா? இல்ல, அங்கதானே. வேணாம் வேணாம் பெரியவரே. என்ன வெளியே போறாரு? எங்க? பெரியவரே. அப்பா. என்னடா இது? அமைதியா நின்னுட்டு இருக்கா. அப்பா, என்னப்பா ஒண்ணுமே நடக்காத மாதிரி நின்னுகிட்டு இருக்கா? என்னடா? ஐயோ, இந்த நேரம் பார்த்துதான் இவங்க வந்து தொலைணுமா? அப்பா, எனக்கு என்னமோ இங்க நடந்ததெல்லாம் அவங்க கிட்ட கௌரி போட்டு கொடுத்துருவாங்கன்னு பயமா இருக்கு. என்னது? உண்மைதான் சொல்றேன். இங்க பாரு, அவ வசியத்துல இருந்து வெளியில வந்துட்டா. இப்ப அவளுக்கு எதுவுமே தெரியாது. அதனால ஒரு திருவாய மூடிக்கிட்டு இரு. இந்த நேரத்துல இவங்க எங்க போயிட்டு வராங்க? இப்ப என்னங்க பண்றது? முதல்ல அவங்க கண்ணுல படாம மறைஞ்சிருந்து என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். வாங்க. சரிங்க. வாங்க. என்ன மட்டும் தனியா விட்டுட்டு நீங்க எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? கோவிலுக்கு போயிட்டு வரோம். நீ ஏன் பதட்டமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோயிலுக்கு போறதா இருந்திருந்தா என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல.
அங்கேயாவது வந்து நான் நிம்மதியா இருந்திருப்பேன். ஏன் இங்க என்னாச்சு? எதுனாலும் மறைக்காம சொல்லு. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. எப்படி உன்னையே அறியாம உன் கைக்கு கத்தி வந்துச்சோ அதே மாதிரி என் கையிலயும் கத்தி இருந்துச்சு. ஆனா அது எப்படி வந்துச்சுன்னு தான் தெரியல. என்ன சொல்ற கௌரி? இந்த நடு ராத்திரியில நீ ஏன் கத்தி எடுக்கணும்? அது தெரியல சித்தப்பா. அது மட்டும் இல்ல, அந்த கத்திய வச்சு நான் என்ன பண்ணேன்னு கூட எனக்கு தெரியல. வீட்ல குழம்பி போய் நின்னுட்டு இருந்தேன். அப்பதான் நீங்க எல்லாரும் வந்தீங்க. நம்மளை சுத்தி என்னென்னமோ நடக்குது, ஆனா அது என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. சின்னையா, அதையும் இதையும் சொல்லி கௌரியை ஏன் பயமுறுத்துறீங்க? என்ன நான் பயமுறுத்துறேனா? ஆமா, பின்ன என்ன? நடுச்சாம நேரம் கௌரி தூக்கத்துல அவளுக்கே தெரியாம எதையாவது எடுத்திருப்பா. அது கத்தியா இருந்திருக்கும். அதை வச்சுக்கிட்டு தூக்கத்துல நடந்து இங்க வந்திருக்கலாம். அப்போ ஏதாவது பண்ணிருக்கலாம். யதார்த்தமா நடந்தத நீங்க தான் ஊதி பெருசாக்குறீங்க. ஆமா சின்னையா, கௌரி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை தூக்கத்துல நடந்து பக்கத்து வீட்டுக்கே போயிட்டா. அந்த மாதிரி கூட இன்னைக்கு நடந்திருக்கலாம்ல. நல்ல வேளை நீங்க சொன்ன மாதிரியே இங்க நடந்தது எதுவும் கௌரிக்கு ஞாபகத்துல இல்ல. இனிமே இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க கூடாது. எப்பவாவது புத்தி வந்துச்சு. இந்த மாய மந்திர வேலையெல்லாம் இருமுன கத்திடா. அசந்தா நம்மளைய போட்டு தள்ளிடும். இனியாச்சும் எச்சரிக்கையா இருங்க. இதெல்லாம் உனக்கு தேவையாடா? மூஞ்ச பாரு. என்ன வெடிக்க பாக்குற? சரி சரி வாங்க. சரி சரி, நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். வாங்க உள்ள போலாம். வா கௌரி. பெரியவரே, ஆ? மாயா ஏதோ அருந்ததி நட்சத்திர பூஜை நடத்தி தன்னோட சக்தியை பெருக்கிக்க போறதா சொல்லி அசோக்க கூட்டிட்டு போனா. ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பார்த்தா கனகாவும் துர்காவும் அசோக்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. மாயா கூட போன அசோக் எப்படி இவங்களோட வந்தான்? ஏங்க, ஒருவேளை மாயா சொன்ன மாதிரி அசோக்க வச்சு அந்த பூஜைய நடத்தி முடிச்சிட்டாலோ என்னவோ. அப்படி இருந்தாலும் மாயா கூட்டிட்டு போன அசோக்க கனகாவும் துர்காவும் எப்படி கூட்டிட்டு வர முடியும்? இங்கேயும் இடிக்கிற மாதிரி இல்ல. அப்பா, எதுக்கும் மாயாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு விசாரிக்க. அப்பா பண்ணுங்கப்பா. என்னங்க? ஏன் போனையே கட் பண்ற? எவ்வளவு அப்செட்டா இருக்கான்னா அப்ப அங்க ஏதோ பெருசா நடந்திருக்கு. ஏங்க, ம், நீங்களா ஒரு முடிவுக்கு வராதீங்க. திரும்பவும் அவளுக்கு கால் பண்ணுங்க. இல்ல வேண்டாம். இப்ப பேசுனா சரி வராது. காலையில பேசிக்கலாம். கிளம்புங்க. அதான் அண்ணன் சொல்லிட்டார்ல, வாங்க போலாம். வா அர்ஜுன். சரி சித்தப்பா. கவேரி வா. சாரி பூஜிதா, நேத்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன். என்னாச்சு? அதான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. ஆமா, அந்த கேஸ் என்னாச்சு? டோன்ட் வரி சார். நெக்ஸ்ட் மந்த் 15க்கு கேஸ் ஒத்தி வச்சிருக்காங்க. நல்லதா போச்சு. சரி, நான் ஆஃபீஸ் தான் கிளம்பிட்டு இருக்கேன்.
வந்து பேசிக்கலாம் ஓகேவா? ஓகே. சின்னையா சின்னையா என்ன என்ன ஆச்சு உனக்கு? ஏய், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன ஆச்சு கேக்குறேன்ல. என்ன எதுக்கு வீடே அலற மாதிரி சின்னையா சின்னையான்னு திரும்ப திரும்ப கத்திக்கிட்டே இருக்க? அதான் என்ன பாத்துட்டே இல்ல, அப்புறம் என்ன பேசாம நிக்கிற? ஏதாவது பேசு. சின்னையா, நீங்க இன்னைக்கு கட்டாயம் ஆபீஸ்க்கு போகணுமா? இன்னைக்கு என் வேலையை கெடுக்க ஏதாவது ஒரு பிளானோட வந்திருக்கியா? இங்க பாரு, இன்னைக்கு நான் கோர்ட்டுக்கு போயே ஆகணும். கோச்சுக்காதீங்க சின்னையா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் பக்கத்திலே இருங்களேன். உங்களை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன். கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறியா? இங்க பாரு, நீ கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் சரி, இல்ல காதுக்குள்ள பொத்தி வச்சு பார்த்தாலும் சரி, நான் இன்னைக்கு வீட்ல இருக்க மாட்டேன். நேத்து நீங்க பண்ண காரியத்தால எனக்கு எவ்வளவு பிரஷர் தெரியுமா? நேத்து ஒன்னும் நான் உங்களை வீட்ல இருக்க சொல்லலையே. ஏய், சும்மா பேசிட்டு இருக்காத, நிறுத்து. ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி பேசாத, புரியுதா? நேத்து நீங்க பண்ண குழப்பத்தால நான் மதுரை கோர்ட்ல அப்பியர் ஆக வேண்டியது ஒரு முக்கியமான கேஸ் இருந்துச்சு. ஆனா எல்லாமே போச்சு. அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா உனக்கு? திருப்பி திருப்பி சும்மா எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்காத. நேத்து உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. விஷக்கண்ணிக்கான யாரோ ஒருத்தி உங்களை வசியம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டா. அவளால உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு சின்னையா. அவகிட்ட இருந்து உங்களை காப்பாத்த நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நல்ல வேலை அது எதுவும் உங்களுக்கு ஞாபகத்துல இல்ல. ஏய், என்ன காலங்காத்தாலே கனவு கண்டுட்டு இருக்கியா? நான் ஆபீஸ்க்கு போகணும், நகரு. சின்னையா சின்னையா, ஒரு நிமிஷம் நிறுத்து. என்ன இது? கோவில் பிரசாதம் சின்னையா. விடிஞ்சதுமே கனகதுர்கா கோவிலுக்கு போய் உங்களுக்காக சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். சரி, கோயில் பிரசாதம் சொல்ற, அதனால அலோவ் பண்றேன். வெய். பத்திரமா போயிட்டு வாங்க சின்னையா. சரி சரி. கனகதுர்கா தாயே, அந்த விஷ கண்ணிக்காவால சின்னையாவுக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் பாதுகாக்கணும். கோவில் பிரசாதத்தை நெத்தில வச்சுட்டா உன் சின்னையாவுக்கு இருக்கிற ஆபத்து போயிருமா? அப்படிலாம் சொல்லாத. இது கனகதுர்கா கோவில் பிரசாதம். அதோட சக்தியை பத்தி உனக்கு தெரியாது. அந்த அம்மனோட துணையாலதான் சின்னையாவ பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துன. அதுக்கு காரணம் என்னோட அருள் மட்டும் இல்ல துர்கா, உன்னோட புத்திசாலித்தனமும் உன்னோட மாங்கல்யமும் சேர்ந்துதான் உன் சின்னையாவ காப்பாத்திருக்கு. என்ன பேச்சே காணும்? அம்மனோட அருளை பத்தி தப்பா பேசினல, அதனால அந்த அம்மனே வந்து உன் வாயை அடைச்சிருச்சு. இருந்தாலும் இருக்கலாம், யாரு கண்டா. அப்படி வா வழிக்கு. சரி சரி, வேடிக்கையா பேசினது போதும். நேத்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல. இனிமே நீ எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா உன் சின்னையாவ பாத்துக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் அந்த விஷ கண்ணிக்காவால சின்னையா உயிருக்கு ஆபத்து இருக்கு, தெரியும்ல? தெரியும் தெரியும். ஏய், ஏன் சின்னையாவை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன் புருஷனை எப்படி பாத்துக்கணும்னு சொல்ல நீ யாரு? ஆமால, நான் யாரு? கனகதுர்கான்னு வச்சுக்கோயே. என்னது, நீ கனகதுர்காவா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் சாமி பேரை சொல்லுவ? ஹே துர்கா, எதுக்கு இப்ப இவ்ளோ கோவப்படுற? நல்லது யாரு சொன்னாலும் அவங்க சாமி மாதிரின்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல. ஆமா, அப்படி பார்த்தா நான் உனக்கு நல்லது தானே சொன்னேன்.
அப்போ நானும் சாமி தானே? ஏய், நீ என்ன குழப்புற. எப்படி பார்த்தாலும் நீ கனகாதான், கனகதுர்காலாம் இல்ல. சரி சரி, நீ என்ன நம்புறியோ அதுதான் நான். கரெக்டா? இவன் நல்லவளா கெட்டவளா? பல நேரம் நல்லது பண்றா, சில நேரம் உபத்திரம் பண்றா. எப்பவும் கனகான்னு சொல்லுவா, இப்ப கனகதுர்கான்னு சொல்றா. வேடிக்கையாவும் பேசுறா, விளையாட்டாவும் நடந்துக்கிறா. மொத்தத்துல இவளை புரிஞ்சுக்கவே முடியலையே. ஆனா ஒண்ணு, ஒவ்வொரு நிமிஷமும் சின்ன உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றதுல நிச்சயம் அர்த்தம் இருக்கு. இவ காரணம் இல்லாம எதையுமே சொல்ல மாட்டா. அம்மா கனகதுர்கா, இந்த கனகா இப்ப சொன்னத நீயே சொன்னதா எடுத்துக்கிற. நீதான் சின்னையாவ காப்பாத்தணும். கூப்பிடுங்க. மாயா, மாயா, உள்ள வாங்க. நைட்டு ஃபோன் பண்ணும்போது நீ ஏதோ டென்ஷனா இருந்த போல இருக்கு. அதான் போனை கட் பண்ணிட்டியா? இப்ப எதுக்காக வந்தீங்க? அத மட்டும் பேசுங்க. அருந்ததி நட்சத்திர பூஜை செய்யறன்னு அசோக்க கூட்டிட்டு போனது என்னாச்சு? அந்த பூஜை முறைப்படி நடந்துச்சா இல்லையா? நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. கனகாவும் துர்காவும் வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டாங்க. மாயா, அவங்க எப்படி ஒன்ன மீறி அசோக்க கூட்டிட்டு வந்தாங்க? அப்ப நீ பண்ண போற பூஜை அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா? அதான் புரியாத புதிரா இருக்கு. அவங்க எப்படி நான் இருக்கிற அந்த மாய கோட்டையை கண்டுபிடிச்சு அங்க வந்தாங்கன்னு எனக்கு புரியல. அதுவும் வானத்துல அருந்ததி நட்சத்திரம் உதிக்கிறதுக்கு முன்னாடியே ஆகாய கங்கையில நான் நீராட போயிருந்தேன். அந்த சமயத்துல அவங்க 2 பேரும் வந்து அசோக்க கூட்டிட்டு போயிருக்காங்க. மாயக்கோட்டை இருக்கிற இடத்த கரெக்டா கண்டுபிடிச்சு அங்க வர்ற துணிச்சல் நிச்சயம் துர்காக்கு கிடையாது. அங்க நடந்த எல்லாத்துக்கும் காரணம் கனகாதான். கனகாதான். அவ விஷயத்துல நாம ஒரு முடிவெடுக்கிறது நல்லது. என்ன ஆவுடை, என்ன அழிக்க தீய சக்தி கிட்ட முறையிடுறியா? நடக்கட்டும் நடக்கட்டும், உங்க வினைய நீங்களே தேடிக்கிறீங்க. இந்த மாயா மட்டும் இல்ல, எத்தனை மாய சக்திகள் வந்தாலும் என் பாத அடிய கூட அவங்களால அறிய முடியாது. பக்திக்கும் உண்மையான அன்புக்கும் மட்டுமே நான் வசப்படக்கூடியவ. தீய சக்தி துணையோட என்ன அறிய நினைச்சாலோ அல்லது அடக்க வந்தாலோ அவங்களுக்கு தக்க பாடம் புகுட்டுவேன். இப்போ நான் நிஷ்டைக்கு செல்லக்கூடிய காலம் வந்துருச்சு. நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே. என்னோட மாய கோட்டையை கண்டுபிடிச்சு வந்ததும் இல்லாம என்னோட வசிய கட்டை உடைச்சு அசோக்க கூட்டிட்டு போயிருக்கா. ஆனா இது எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல. என் வசியத்தை உடைக்கிற அளவுக்கு அவளுக்கு எப்படி சக்தி வந்தது? ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. அப்படின்னா அந்த கனகா உன்னை விட சக்தி படைச்சவன்னு நீ நம்புறியா? நான் அப்படி நினைக்கல. ஆனா அவளை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவ
எனக்கே ஒரு புரியாத புதிரா இருக்கா. பெரியா 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 பெரியா, உங்க எல்லாரையும் எங்கெல்லாம் தேடுறது? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? யாரோ விஷக்கண்ணிக்கான ஒருத்தி நேத்து சின்னையாவ வசியம் பண்ணி காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா.